வணக்கம். ஊர்களுடைய பெயர் காரணத்தை பற்றி நான் பதிவுகள் போடுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு லாங் ட்ரிப் ஒன்று போயிட்டுருக்கோம் அப்படின்னா பல ஊர்களை கடந்து நம்ம போவோம். ஒவ்வொரு ஊரை கடக்கும் பொழுதும் நமக்கு இப்போ இருக்கிற அந்த ஊரோட பெயர் தான் தெரியும். முன்னொரு காலத்தில் அந்த ஊருக்கு என்ன பெயர் இருந்திருக்கும், அந்த பெயர் எப்படி இப்போ இருக்கிற பெயராக மாறியது அப்படிங்கிறத பற்றிய செய்திகள்லாம் நமக்கு தெரிய வாய்ப்பில்லை. எந்த விதமான வரலாற்று சின்னங்களோ பெரிய பெரிய நினைவு சின்னங்களோ இல்லாத மிகச்சிறிய ஊர்களுக்கு கூட மிகப்பெரிய வரலாற்று பின்னணி இருக்கும். ஒரு சில ஊர்கள் காரண பெயர்களாக இருக்கும். ஒரு சில ஊர்கள் அந்த நாட்டை ஆண்ட மன்னருடைய பெயராக இருக்கலாம், அல்லது அங்கு ஓடக்கூடிய நதிகளோட பெயராக இருக்கலாம். இந்த மாதிரியான சில காரணங்களுக்காக அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கும். ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு அப்புறம் பல ஊர்களுடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள இது மாதிரியான பல ஊர்களுடைய பெயர்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத மேலும் வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.